ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்பைசியான வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு நல்லா நம்ம பெரிய கத்திரிக்காய் இருக்கும் இல்லைங்களா, அது நல்லா குண்டு குண்டு கத்திரிக்காவாக இருக்கும். அதை இந்த அளவு திக்னஸில் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம், அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் எண்ணெய். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். காரம் உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம மீனுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம எல்லா கத்திரிக்காயிலையும் 2 பக்கமுமே நல்லா தடவி விட்டுக்க போகிறோம். இது தடவி விட்டுட்டு இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல மசாலா ஊறி வறுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் வறுவல் நமக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இதை அப்படியே 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் பேனில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு நல்லா கிறிஸ்பியாக எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் கத்திரிக்காவை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.